ஈரானின் புதிய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி முஜ்தபா கமேனி அவர்களுடைய விசேட உரையும் அதிரடியான அறிவிப்புகளும். திரும்பும் திசையெல்லாம் பற்றி எரியும் அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பல்களும், தற்கொலை ட்ரோன்களை களமிறக்கி இருக்கக்கூடிய ஈரானின் கடற்படையினரும், அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை பொளந்து கட்டும் ஈரானிய படையினரும், எரிபொருள் விலையேற்றத்தின் மிகப்பெரிய வெடிப்பை நோக்கி ஒட்டுமொத்த மேற்குலகத்தையும் நகர்த்தும் ஈரானின் யுத்த தந்திரமும், ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானமும், ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக ஐநாவின் தீர்மானத்திற்கு பதிலடிகளை வழங்கிய ஈரானிய இராணுவத்தினரும், ஹெர்மோஸ் ஜலசந்தி வழியாக 2 இந்திய எண்ணெய் கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா? இவை தொடர்பான உண்மையான தகவல்கள் என்ன? ஆபரேஷன் ஈட்டன் ஸ்ட்ரோ தாக்குதல்களை ஆரம்பித்த ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும், கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்படும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும், தரைமட்டமாக்கப்படும் ராடர் கருவிகளும், தக்ஃபீரி தம்பி ஜூலானிற்கு எதிராக ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் விடுத்திருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கைகளும், தரைமட்டமாக்கப்பட்டு வரும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான தளங்களும், இது ஈரான் அப்டேட்டின் 30வது காணொளியாகும். இன்று காலை வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொளியை பார்வையிடலாம். மேலும் ஈரானிய இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களையும் ஈரானிய இராணுவத்தின் சாகசங்களையும் குறித்த காணொளியின் மூலமாக உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ஈரானுக்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினருக்கும் எதிர்ப்பற்றுக்களுக்கும் தங்களுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். ஈரானோடும் ஈரானிய மக்களோடும் நாங்கள் இருக்கின்றோம். ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடக்கூடிய உங்களுடைய கரங்களை பலப்படுத்துவதற்கு நாங்கள் தொடர்ச்சியான பிரார்த்தனைகளை மேற்கொள்கின்றோம். மேலும் ஈரான் உறுதியாக இருக்க வேண்டும் என பலஸ்தீனிய மக்கள் கோஷங்களை எழுப்பி தங்களுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் ஹமாஸ் தரப்பினரும் PAG அமைப்பினரும் இன்னுமேனி எதிர்ப்பு குழுக்களும் ஈரானுக்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்குமான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். மேலும் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய உச்ச தலைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக ஹமாஸ் தரப்பினரும் PAG அமைப்பினரும் அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். மேலும் இந்த அறிக்கையானது மிக நீண்ட அறிக்கை என்பதனால் அவற்றை குறிப்பிடவில்லை. ஹமாஸ் மற்றும் PAG அமைப்பினர் ஈரானுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய வாழ்த்துச் செய்திகளை டெலிகிராம் சேனலில் முழுமையாக பதிவிடுகின்றேன். அடுத்து தக்ஃபீரி தம்பி ஜூலானியின் மிரட்டல்களை தொடர்ந்து கருத்துக்களை தொடர்ந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் அவசரமாக அடுத்த கட்ட தயார்படுத்தல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அமெரிக்க தூதர் டொம்பெராக்கினுடைய தலைமையில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களை களமிறக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்றும் தக்ஃபீரி ஜூலானி கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் லெபனான் எல்லை பிரதேசத்திலே தக்ஃபீரி படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. எனவே இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக லெபனானிய களத்தில் ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் களமிறக்கப்பட்டால், லெபனான் எல்லை பிரதேசத்தினூடாக தக்ஃபீரி படைகள் தாக்குதல்களை ஆரம்பித்தால், நாங்கள் ஈராக் சிரியா எல்லை பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக தக்ஃபீரி ஜூலானி களமிறங்கினால், நாங்கள் சிரியாவின் கிழக்கு எல்லை பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து டேரசோர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்களையும் கைப்பற்றுவோம். யூப்ரட்டிஸ் நதிக்கரை பிரதேசங்களை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவோம். இதற்கான எல்லா விதமான தயார்படுத்தல்களையும் முடித்து விட்டோம் என ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் தக்ஃபீரி ஜூலானிற்கு இறுதி எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தரைவழி தாக்குதல்களுக்காக கிட்டத்தட்ட 80,000க்கும் அதிகமான போராளிகள் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தக்ஃபீரி தம்பி ஜூலானி முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறங்கினால், சிரியாவின் கிழக்கு பிரதேசத்திலே அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்கள் விரைவாக ஆரம்பிக்கப்படும். மேலும் இதற்கான எல்லா விதமான தயார்படுத்தல்களும் முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளன. அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை ஒவ்வொன்றாக தரைமட்டமாக்கி வருகின்றார்கள். அமெரிக்காவினுடைய சிறிய பகுதி கூட எஞ்சிவிடக் கூடாது என்பதற்காக குர்திஸ்தான் எர்பில் பிரதேசத்திலே தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் குர்திஸ்தான் முழுவதும் பறந்து காணப்படக்கூடிய அமெரிக்க நலன்களை தேடி தேடி அழித்து வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு மாத்திரம் குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திலே எர்பில் பிரதேசத்திலே 10க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான தளவாட தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எர்பில் விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான ரகசிய தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு பக்தாத் விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராஜதந்திர தளவாட ஒருங்கிணைப்பு மையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த தளவாட ஒருங்கிணைப்பு மையமானது இவ்வளவு நாளாக ரகசியமாகவே இயங்கி வந்தது. இருப்பினும் தற்போது குறித்த மையத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த தளமானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது, தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குர்திஸ்தான் பிரதேசத்திலும் ஈராக்கின் பக்தாத் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு வருவதனால் அமெரிக்காவினுடைய சொத்துக்கள் ஈராக்கிலே முழுமையாக அளிக்கப்பட்டு வருவதனால் நேற்றிரவு அமெரிக்கா ஈராக்கினுடைய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களையும் ஆரம்பித்தது. இதற்கமைவாக ஈராக்கின் மொசூல் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய PMF எதிர்ப்பு குழுக்களின் தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே போன்று காத்திப் ஹிஸ்புல்லாவினுடைய தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் ஈராக்கின் கிர்குக் பிரதேசத்திலும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அத்தோடு இந்த தாக்குதலின் போது 3 போராளிகள் கொல்லப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. நீங்கள் அமெரிக்க நலன்களுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக நிறுத்திவிட வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் ஈராக் முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களின் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என அமெரிக்கா இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவினுடைய இந்த எச்சரிக்கைகளை தொடர்ந்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ட்ரோன்கள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் அமெரிக்காவுக்கு பதிலடிகளை வழங்கினார்கள். இதற்கமைவாக அமெரிக்காவின் எச்சரிக்கைகளை தொடர்ந்து ஏர்பில் விமான நிலையத்தினை இலக்கு வைத்தும் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்தும் அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் சிதைக்கப்பட்டு விட்டன. மேலும் குறித்த எண்ணெய் கிணறுகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த எண்ணெய் கிணறோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 2 ட்ரக் வண்டிகளையும் தட்டி தூக்கியுள்ளார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வீரியமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் நேற்றிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட போரை அறிவித்தார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான இந்த அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு அல்-அஸ்ஃபல் மாக்குல் என பெயர் வைத்துள்ளார்கள். இதனை ஆங்கிலத்தில் டிவோரிங் விண்ட் என்று அழைப்பார்கள், அதாவது அழிக்கக்கூடிய காற்று என்று பொருள்படும். மேலும் இது அவமானம் மற்றும் அழிவையே குறிக்கின்றது. ஆப்ரஹாவினுடைய இராணுவம் எவ்வாறு அழிக்கப்பட்டது, சிதைக்கப்பட்டது என்பதனையே இது குறிக்கின்றது. இதற்கமைவாகவே தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்களுக்கு ஆங்கிலத்தில் ஆபரேஷன் ஈட் ஸ்ட்ரோ என்றும் பெயர் வைத்துள்ளார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தின் இந்த அடுத்த கட்ட ஆபரேஷன் ஈட் ஸ்ட்ரோ தாக்குதல்களுக்கு அமைவாக வெறும் 10 நிமிடங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக 150க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டன. தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் இருந்து இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானினுடைய எந்த எல்லை பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்கிவிட்டோம் என்று அறிவித்ததோ அந்த பிரதேசங்களில் இருந்தே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 150க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருந்தும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்குள் இந்த 150 ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவற்றிலே 25க்கும் அதிகமான ஏவுகணைகள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்தையும் நகரத்தையும் இலக்கு வைத்து இந்த 150க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலத்தினர்களும் முழுமையாக தெரித்து ஓடிவிட வேண்டும், யாருமே வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடாது என்பதனை உறுதி செய்வதற்காகவே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இந்த அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் அயன்டோம் அமைப்புகளை இலக்கு வைத்தும் ராடர் கருவிகளை இலக்கு வைத்தும் 60க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். மேலும் இந்த தாக்குதலின் போது ஈரானிய தரப்பினரும் ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இந்த அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று தரைவழி தாக்குதலிலே லிச்சானி நதி கருகாமில் இருக்கக்கூடிய கஃபர் ஷுபா பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து ரதுவான் படைப்பிரிவினர் வீரியமான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் கவசெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசத்தில் மாத்திரம் 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் தட்டி தூக்கப்பட்டுள்ளன. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய இந்த தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் இவ்வாறு தெரிவித்தார். லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை தடுப்பதற்கு தவறிவிட்டது. இதற்கு மேலும் எங்களுக்கு லெபனானிய அரசாங்கத்தை நம்ப முடியாது.
இதனால் நாங்கள் லிச்சானி நதிக்கு தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லெபனானினுடைய ஒட்டுமொத்த பிரதேசங்களையும் கைப்பற்றப் போகின்றோம். தெற்கு லெபனானை முழுமையாக கைப்பற்றி ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினை முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். லெபனானுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டோம். ஒட்டுமொத்த தெற்கு லெபனானையும் நாங்கள் கைப்பற்றப் போகின்றோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 5 நாட்கள் கடந்துவிட்டன. இன்னும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் ரத்வான் படைப்பிரிவினுடைய தாக்குதல்களை சமாளிக்க முடியவில்லை. தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலிருந்து 1 கிலோமீட்டர் வரையில் உள்நோக்கி கூட நகர முடியவில்லை. கியாம் பிரதேசத்திலிருந்து 500 மீட்டர் கூட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் நகர முடியவில்லை. இப்படி இருக்க தற்போது தெற்கு லெபனான் பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றப் போவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளார். மேலும் இதற்காக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்காக ரத்வான் படைப்பிரிவினர் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தரைவழி தாக்குதல்களை முறியடிப்பதற்கு ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார்கள். ஈரானி IRGC ராணுவத்தின் துணை தளபதி ஜெனரல் அலி ஃபர்தாவி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நேற்றைய தினத்திலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் அதிகமாக தடுமாறுகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் போர் நிறுத்தத்தினை அறிவிப்பதற்கு முயற்சி செய்கின்றார். இந்த போரிலே நாங்கள் வெற்றியடைந்து விட்டோம் என்று கூறி இந்த போரை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார். அவர் வேண்டுமானால் இந்த போரை நிறுத்திக் கொள்ளட்டும். நாங்கள் இந்த போரை நிறுத்தப் போவதில்லை. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ கட்டளை தளங்களும் அமெரிக்க நலன்களும் எங்களுடைய தேசத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இந்த பிராந்தியத்தினுடைய அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இதனால் இவற்றை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரை நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை. மேலும் எங்களிடம் நீருக்கடியால் வேகத்துடன் சென்று தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஏவுகணைகள் காணப்படுகின்றன. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்காகவே நாங்கள் இந்த ஏவுகணைகளை விசேடமாக தயாரித்துள்ளோம். மேலும் இவற்றை நாங்கள் இன்னும் களமிறக்கவில்லை. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்கான விசேட திட்டங்களையும் நாங்கள் வைத்துள்ளோம். அந்த திட்டங்களை நாங்கள் இன்னும் களமிறக்கவில்லை, செயற்படுத்தவில்லை. மேலும் எங்களுடைய இந்த திட்டங்களை தெரிந்து கொண்ட அமெரிக்கா தற்போது 700 கிலோமீட்டர் தொலைவு வரையில் தெரித்து ஓடியுள்ளது. மேலும் அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பதற்கான எங்களுடைய சிறப்பு திட்டம் தயாராகவே இருக்கின்றது. மேலும் எங்களுடைய நிலைப்பாட்டை அமெரிக்கர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என ஈரானி IRGC ராணுவத்தின் துணை தலைவர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானின் காத்தமல் அன்பியா இராணுவ தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். நீங்கள் கடற்படை கண்ணிவெடிகளை பற்றி யோசிப்பதற்கு முன்பு வெடிக்கப் போகும் எண்ணெய் விலையை பற்றி யோசியுங்கள். எண்ணெய் விலையினுடைய கடிகாரம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. மேலும் இந்த கடிகாரத்தின் டிக் டிக் என்கின்ற சத்தம் உங்களுக்கு கேட்கவில்லையா? நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய எண்ணெய் விலை வெடிப்பை அனுபவிக்கப் போகின்றீர்கள். எண்ணெய் விலையானது $200 வரையில் அதிகரிக்கப் போகின்றது. மேலும் அதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றோம் என காத்தமல் அன்பியாவினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதாவது எண்ணெய் விலையானது பீப்பாய்க்கு $200 அளவில் உயர்ந்து விட்டால் அது ஒரு மிகப்பெரிய வெடிப்பாகவே மாறிவிடும். உலக பொருளாதாரத்தில், குறிப்பாக மேற்குலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்திவிடும். முன்னைய காணொளிகளிலும் இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய இராணுவத்தினர் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானிய தலைமைகள் இதற்கான காய் நகர்த்தல்களை விவேகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக இந்தியாவினுடைய 2 எண்ணெய் கப்பல்கள் அனுமதிக்கப்பட்டதாக ராய்ட்டர்ஸ் ஊடகம் செய்திகளை வெளியிட்டது. இந்த செய்திகளை வெளியிட்டு 20 நிமிடங்களுக்குள் இந்தியாவின் கொடியுடன் பறக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஈரான் அனுமதிக்கவில்லை என்றும் செய்திகளில் குறிப்பிட்டிருந்தது. இருப்பினும் இந்திய ஊடகங்கள் இந்த தகவலை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக இந்தியாவின் 2 எண்ணெய் கப்பல்கள் அனுமதிக்கப்பட்டு விட்டது என்றும் இந்தியாவுக்கு தேவையான எரிபொருள் கொண்டுவரப்பட்டு விட்டது என்றும் பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். ஏனென்றால் ஹெர்முஸ் ஜலசந்தி முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பது இந்தியாவினுடைய மத்திய அரசுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மோடியின் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலைமை இந்தியாவில் தொடருமாக இருந்தால் இந்திய மக்கள் மோடியின் அரசாங்கத்திற்கு எதிராக வீதியில் இறங்கி போராடுவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். எனவே இந்த நிலைமைகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் இந்திய மக்களை ஏமாற்றுவதற்காகவும் இந்த பிரச்சாரங்களை இந்திய ஊடகங்கள் பயன்படுத்திக் கொண்டன. அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் 2 எண்ணெய் கப்பல்களை நாங்கள் அனுமதிக்கவில்லை என ஈரானிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. ஈரானிய எண்ணெய் வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்ட தேசிய நிறுவனங்களும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. ஒருவேளை போருக்கு முன்பே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடந்திருக்கக்கூடிய 2 எண்ணெய் கப்பல்களை காண்பித்து ராய்ட்டர்ஸ் மற்றும் இந்திய ஊடகங்கள் இந்த பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருக்கலாம். இந்திய மக்களை ஏமாற்றுவதற்காகவும் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பதற்ற நிலைமைகளை குறைப்பதற்காகவுமே இவ்வாறான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
அடுத்து பாரசீக வளைகுடாவினுடைய வடக்கு பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய 2 எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. முன்னைய காணொலியில் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய காணொலி ஒன்றை ஈரானிய இராணுவத்தினர் வெளியிட்டிருந்தார்கள். இந்த காணொலியை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். சிறிய படகுகள் மூலமாக எவ்வாறு எண்ணெய் கப்பல்களை ஈரானிய இராணுவத்தினர் குறிவைக்கின்றார்கள் என்பதனை குறித்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு குறித்த தாக்குதல்களுக்கு தற்கொலை படகுகளையே இவர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள். அதாவது ஈரான் எண்ணெய் கப்பல்களை தாக்குவதற்கும் இலக்கு வைப்பதற்கும் தற்போது தற்கொலை படகுகளை களமிறக்கியுள்ளார்கள். அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜபல் அலி துறைமுகத்திற்கு வடக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் தெற்கு பிரதேசத்திலே ஜப்பானிய கொடியோடு சென்று கொண்டிருந்த ஒரு கொள்கலன் கப்பலை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதே போன்று ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையிலும் இன்னும் ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருந்தன. அடுத்து ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் பஹ்ரைன் நாடானது ஈரானுக்கு எதிரான முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருந்தது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. எங்களுடைய நாட்டின் இறையாண்மையை ஈரான் மீறியுள்ளது. இந்த தாக்குதல்களை ஈரான் அவசரமாக நிறுத்த வேண்டும், இல்லாவிட்டால் ஈரானுக்கு எதிரான கடுமையான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற முன்மொழிவையே பஹ்ரைன் ஆனது ஐக்கிய நாடுகள் சபையில் முன்வைத்துள்ளது. மேலும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த முன்மொழிவானது அதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ரஷ்யாவும் சீனாவும் குறித்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. அத்தோடு ஐநாவின் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய குறித்த தீர்மானத்தை ஈரான் கண்டுகொள்ளவே இல்லை. மேலும் ஈரான் இதற்கு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலமாகவே பதில்களை வழங்கியது. அதாவது ஐநாவின் பாதுகாப்பு சபையில் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1-2 மணித்தியாலங்களுக்குள் பஹ்ரைனிய துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் களஞ்சிய சாலையை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தாக்குதலினால் தற்போதும் குறித்த எண்ணெய் களஞ்சிய சாலையானது எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதே போன்று பஹ்ரைனிய விமான நிலையத்தை இலக்கு வைத்தும் விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தளம் ஒன்றை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்கள் அனைத்தும் ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பதிலடியாகும். ஈரானின் புதிய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி முஜ்தபா கமேனி அவர்கள் முதல் முறையாக விசேட உரையை முன்வைத்திருந்தார். மேலும் இவருடைய உரையின் சுருக்கத்தை மாத்திரம் குறிப்பிடுகின்றேன். நாங்கள் இந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய முயற்சிகளை தோற்கடித்து விட்டோம். ஈரானிய தேசத்தை சிதைக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டங்களை நாங்கள் முறியடித்து விட்டோம். எங்களுடைய அன்பான ஈரானிய மக்களே, நாங்கள் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம். உங்களுடைய தியாகிகளின் இழப்புக்கு நாங்கள் பழி வாங்குவோம். ஆக்கிரமிப்பாளர்களுடைய ஒவ்வொரு செயலுக்காகவும் நாங்கள் பழி வாங்குவோம். இந்த பழிவாங்கல்கள் புரட்சியின் மாபெரும் தலைவருடைய தியாகத்திற்காக மாத்திரம் மேற்கொள்ளப்படுவதில்லை. மாறாக எதிரியினால் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் நாங்கள் பழி வாங்குவோம். தற்போது இந்த பழிவாங்கல்களின் குறிப்பிட்ட அளவு உணரப்பட்டுள்ளது. ஆனால் இது போதாது. ஆக்கிரமிப்பு எதிரி முழுமையாக அளிக்கப்படும் வரை நாங்கள் பழி வாங்குவோம். அதே போன்று நாங்கள் எதிரியிடம் இழப்பீடுகளை கோருவோம். எங்களுடைய தேசத்தின் மீது அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கான இழப்பீடுகளை அவர்கள் வழங்க வேண்டும். அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்தால் நாங்கள் பொருத்தமானதாக கருதக்கூடிய ஆக்கிரமிப்பினுடைய எதிரிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வோம். மேலும் இதற்கு சாத்தியமில்லை என்றால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பீடுகளுக்கு ஈடாக ஆக்கிரமிப்புக்கு நாங்கள் இழப்புகளை ஏற்படுத்துவோம். மேலும் எதிரியினுடைய சொத்துக்களை முழுமையாக அளிப்போம். நாங்கள் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளோடு உறவுகளை வலுப்படுத்துவதற்கே விரும்புகின்றோம். பிராந்திய நாடுகளோடு நல்லுறவை பேணுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். இருப்பினும் பல வருடங்களாக ஆக்கிரமிப்பு எதிரி இந்த நாடுகளிலே இராணுவ கட்டளை தளங்களையும் நிதி மையங்களையும் உருவாக்கியுள்ளார். எங்களுக்கு எதிரான தாக்குதல்களுக்காகவும் எதிரியினுடைய இந்த தளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. எதிரியினுடைய நிதி மூலங்கள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் தான் நாங்கள் அவற்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம். மேலும் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். அண்டை நாடுகள் தற்போது ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும். எதிரியினுடைய அனைத்து தளங்களையும் முழுமையாக இழுத்து மூடிவிட வேண்டும். எதிரியினுடைய அனைத்து நலன்களையும் முழுமையாக வெளியேற்றிவிட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவோம். எதிரியினுடைய அனைத்து தளங்களையும் நலன்களையும் முடிவுக்கு கொண்டு வருவோம். அதே போன்று ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டே இருக்கும். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக எந்த ஒரு எதிரிக்கும் அதனுடைய நலன்களுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது. மேலும் நாங்கள் எதிரிக்கு எதிராக புதிய போர் முனைகளை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருகின்றோம். ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றோம். எதிரி நினைத்து கூட பார்க்க முடியாத இடத்திலிருந்தும் நாங்கள் புதிய போர் முனைகளை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு வருகின்றோம். இந்த போரினுடைய அடுத்த கட்டத்திலே, போரினுடைய நீடிப்பிலே இவற்றை நீங்கள் எதிர்பாருங்கள் என ஈரானினுடைய புதிய உச்ச தலைவர் அலி முஜ்தபா கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே ஈரானினுடைய புதிய உச்ச தலைவரின் கருத்திலிருந்து பல முக்கியமான தகவல்களை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். மேலும் குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.